எப்படியாவது கிட்ட க்ளோஸ் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சிக்னல் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு அதே விசில் சவுண்டு கேட்டு தான் அந்த விசில் சவுண்டா. ஓகே, ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். அண்டு இந்த பில்டிங் பற்றி எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ரீசெண்டாக வந்து சிம்பிளி சார் அவர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஒரு சைக்கோ பிளேஸை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஏன்னா ரீசெண்டாக நம்ம போய்ட்டு ஒரு சைக்கோ பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து இவர் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணார் போகிறது, ஆனால் சேஃபாக தனியாக போவதுன்னாரு. பட்டு இப்போதைக்கு வந்து எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா டீம்மேட் வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுக்கணும். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், பட் வந்து அது முடியவே மாட்டுது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது போயிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். போயிடலாமா? இந்த இடத்தோட ஆம்பியன்ஸை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. தெரியுதா? சரி, ஓகே, வாங்க உள்ளார போயிடும். ஏதோ காலில் ஏறின மாதிரி இருந்தது, கடைசியில் பார்த்தா செடி. அது இது வரைக்கும் நம்மளுக்கு லொக்கேஷனுக்குள்ளார போனால் தான் வந்து அந்த உள்ளார இருக்க அந்த பயத்தில் ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். ஆனால் இந்த லொக்கேஷனுக்கு நான் வந்த உடனே எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து கோஸ்ட்டு போயிட்டு ஹண்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் சைக்கோ ஹண்டிங் வந்து தனியாக அலோனாக நான் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி இப்போ ரீசெண்டாக நம்ம முகமது கூட தான் போயிட்டு பண்ணோம். இன்றைக்கி அவனும் இல்லையா, எப்படி பண்ணோம்? எப்படி பண்ண போகிறேன்னே தெரியல. அதனால தான் வந்து இவ்வளோ ஸ்வெட் ஆகுது எனக்கு. இத்தனைக்கும் வந்து இவ்வளோ வெட்ட வெளியில் நான் நின்றுட்டுருக்கேன். ரீசெண்டாக வந்துட்டு போயிருக்கானுங்க போல கைஸ். ஓ மை காட், செவரெல்லாம் கேவலமாக இருக்குது. சாரி, என்னால் காட்ட முடியாது. ஓ மை காட், ஸ்கூலா இது? ஓ கைஸ், 2013 வரைக்கும் இந்த காலேஜ் இருந்தேன். 2013 வரைக்கும் இந்த காலேஜ் இருந்தால் எனக்கு சைடில் வாலில் இருக்கிறது எதுவுமே வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு பார்க்காதீங்க, நோட் பண்ணாதீங்க. எல்லாம் கேவலமாக இருக்குது.
ஓ மை காட். ஹலோ, எஸ்கியூஸ் மீ. ஐஸ் கண்டிப்பாக இந்த இடத்த இருக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூல் இது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இது ஸ்கூலுன்னே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பில்டிங் அப்படின்றது. ஏதோ ஒரு பில்டிங் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். பட் இது பார்த்தா ஒரு ஸ்கூல். எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பில்டிங்குள்ளாரே வந்திருக்கேன். ஒரு ஸ்கூலில் எப்படி வந்து கேவலமாக டயக்ராம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக டயக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் காட்டாக ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஐ லவ் யூ அம்மா. ஓ, எத்தனை பேருடா? ஒரு ஹார்ட்டுக்குள்ளே இத்தனை பேராக இருக்குது. ஐஸ் பார்த்துக்கிங்களா? ஒரு ஹார்ட்டுக்குள்ளே எத்தனை பேர்? மேலே இருக்கிற இந்த செவுரை கூட விடாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட எழுதி வச்சுருக்காங்க. ஐயோ, எவ்வளோ இடத்த நான் பிளர் போட போகிறேன்னே தெரியலையே. ஹலோ, யாரோ பேசுன மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுது. இங்கே யாராவது ஆன்மா இருக்கீங்களா? கைஸ், கொஞ்சம் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஹைவே இது. அதனால் நிறைய வெஹிக்கிள் சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. இந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தாலும் இதே நிலமை தான். ஸோ உங்களுக்கு வண்டியோட நாய்ஸ் கேட்டால் அது வந்து அந்தளவுக்கு ஒரி பண்ணிக்காதீங்க. ஹலோ, 2012 இங்கே இருக்க டேட்டு. நம்ம அங்கே 2013 தானே பார்த்தோம். இன்னும் இயர் டிஃப்ரெண்ட் ஆகுது. எந்த இயரில் இந்த இடத்த கைவிட்டாங்கன்னே வந்து சரியாக எனக்கு தெரியல. அந்த வாய்ஸ் கண்டிப்பாக கேட்டு ஒன்று. விசில் அடிக்கிறாங்க. யாராவது லோக்கல் ஆள் வந்து நம்ம இது ரோடு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ யாராவது லோக்கல் ஆள் நம்மளை பார்த்துட்டாங்களான்னு தெரியல, லோக்கல் பர்சன்ஸு. ஏன்னா நம்ம லைட் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். யாரு? ஓய், யாரு? யாரோ வராங்க.
சரி வந்தால் பார்த்துக்கலாம் வாங்க. எல்லா இடத்துலையும் டயக்ராம் கேவலமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. செவரு எங்கேயுமே வந்து எதுவும் பார்க்க முடியல. ஐயோ, யாருமே தெரியல. யாரோ வெளி சைடில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு வர மாதிரி இருந்தது. ஸோ நம்ம இங்கே வந்தால் சேஃபாக நம்ம யார் வரான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். ஆனால் யாருமே இல்லையே. இங்கே தானே சவுண்டு கேட்டுது, தெளிவாக கேட்டுச்சு எனக்கு. யாரோ கத்துனாங்க, விசில் அடித்தாங்க, அந்த மாதிரி தான் கேட்டுது. என்னடா நடக்குது? யாரு? ஹலோ? யாரோ வராங்க. யாரோ வராங்க. யாரோ வந்தாங்க இங்கே தான். இப்போ தான், இப்போ நம்ம வந்த வழியில் தான் இப்படி தான் வந்தாங்க யாரோ. ஹலோ? யார் இங்கே வந்தது இப்போ? கைஸ், கரெக்டாக இந்த ரூட்டு நம்ம இங்கே நின்றுல அந்த மரம், இந்த மரத்துக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒருத்தவங்க உள்ளார வந்தோம்.
யாருன்னு தெரியலையே. மேலே சவுண்டு இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பில்டிங் ஃபுல்லாக என்டையராக வந்து கவர் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் நைட் விஷனை செட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னால் வந்து எதுவுமே வந்து கேப்சர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல. அது ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல. ஃபுல்லாக வெள்ளையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா உப்புன மாதிரி, இவ்வளோ தூரத்துக்கு வந்து வயிறு உப்புன மாதிரி இருக்குது. லேடியா இல்லை ஆளா, அவனோட தொப்பையா என்னென்னு ஒன்றுமே புரியல. ஆனால் வந்தவன் எங்கே போனான்? இப்போ டக்குன்னு வந்து நம்ம மேலேருந்து வந்து கீழே தான் பார்த்துட்டோம் ஃபுல்லாக. ஆனால் ஆளே இல்லையே. இந்த என்டையர் பில்டிங் கவர் ஆகிற மாதிரி நைட் விஷனை செட் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இடம் தான் கைஸ். நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம். கரெக்டாக அங்கே இருந்தால் பார்த்தோம். ஓகே இருங்க, நைட் விஷன் எடுத்து இங்கே செட் பண்ணிடலாம். நைட் விஷனை செட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன் கைஸ். கைஸ் இப்போ இந்த இடத்துல நைட் விஷனை செட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு இந்த இடத்துல தான் யாரோ வந்து இப்படி கிராஸ் ஆகி போன மாதிரி இருந்தது. ஸோ என்னால் ஒரு ஆளால் வந்து எல்லா இடத்தையும் வந்து பார்க்க முடியாது. நம்ம சேஃப்டிக்காக வந்து இந்த இடத்துல நைட் விஷனை செட் பண்ணியாச்சு. இப்போ எது நடந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சே ஆகும். இப்போ நான் இதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஆனால் வந்த உருவம் எப்படி வந்து உள்ளார கீழே தான் வந்தது. இங்கே எங்கேயுமே ஃபுல்லாக வெட்ட வெளியாக இருக்குது. எப்படி அது மிஸ் ஆச்சுன்னே தெரியல. அது வந்தது வந்து உண்மையிலே ஆளா இல்லை சம்திங் வந்து ஏதாவது கோஸ்டா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. நம்ம இதுக்கப்புறம் வந்து உள்ளார போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். கோஸ்டா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. நம்ம இதுக்கப்புறம் வந்து உள்ளார போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தோணவே இல்லை. சம்திங் நிறைய பேர் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நான் இதுக்கப்புறம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கரெக்டாக இதே வழி தான் இந்த இடத்துல தான் பார்த்தோன்னு. இப்போ நம்ம கீழே ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நம்ம கீழே ஃபுல்லாக தரவாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஆனால் வந்து எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா மேலே வந்து எல்லா ரூமுமே நான் பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டு ஒரு ரூமில் மட்டும் சின்னதாக ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. அதனால் அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளும் தான் நம்மளுக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு பார்ப்போம். மேலே போகிறதுக்கே பயமாக இருக்குது.
போகிறதுக்கு வழியே இல்லை. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டெட் எண்ட் மாதிரி தான் இருக்குது, ஸ்டெப்ஸே கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே யாரும் திபு திபுன்னு ஓடனா ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு எனக்கு கிளியராக கேட்டுது இப்போதைக்கு. உங்களுக்கு இந்த வண்டிலாம் யாரு சம்திங் என்னமோ நடக்குது இந்த இடத்துல. ஸ்டார்டிங்கில் எனக்கு விசில் சவுண்டு கேட்டுது, சில வாய்ஸ் கேட்டுது. அது யாருண்ணா? உங்களுக்கு என்ன வேணும்? நான் இங்கே சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேண்ணா. உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? என் பின்னாடி இருந்து வந்து நிறைய கழுத்தை பிடிச்சி அப்படியே ரொம்ப நெருக்கின மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஆள் இருக்கிறான். கன்ஃபார்மாக அது பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான். ஏய் யாரா? டேய் தெரியலாண்ணா, கையில் லைட் வச்சிருக்கான். பைத்தியக்காரன்னு நினைக்கிறேன். ஐயோ சரியான மென்டல் சைக்கோ. என் வாயில் அசிங்கமாக வருது. பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டான். ஆனால் இங்கே கண்டிப்பாக வந்து ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே இருக்கிறாங்க. ஏன்னா சிக்னல் கொடுக்குறாங்க கரெக்டாக. எனக்கு இப்போ தான் வந்து புரியுது. நம்ம கீழே இருந்தப்போ வந்து யாரோ சிக்னல் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு அதே விசில் சவுண்டு கேட்டு தான் அந்த விசில் சவுண்டா. ஐயோ அந்த விசில் சவுண்டு கேட்டுது. விசில் சவுண்டு கேட்டோன்னே என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போ என்னை வந்து யாரும் இங்கே இந்த லைட் இருக்கிறனால வந்து என்னை க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுது. இப்போ மறுபடியும் அடுத்த விசில் சவுண்டு கேட்டுடுச்சு. இப்போ யார் வரப்போகிறா தெரியல. நான் அதுக்கு முன்னாடி
இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண விரும்பல. ஸோ நேராக உள்ளார போயிடுறேன். லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படியாவது கிட்ட க்ளோஸ் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். डिस्कनेक्शन टायर्ड आता है. எவ்வளோ இருக்கானுங்களா? ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து லைட்டு இருந்தால் தான் அவனுங்க நம்மளை வந்து கண்டுபிடிக்கிறானுங்க. அவனுங்க கையிலையும் வந்து லைட் இருக்குது, அதை நான் பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து லைட் வச்சு தான் சிக்னல் கொடுக்குறானுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லைட்டோடு போகிறப்ப தான் நம்மளை கண்டே பிடிக்கிறானுங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். எந்த அளவுக்கு என்னால் வந்து கிட்டக்க அவனை க்ளோஸ் கால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ளோஸ் கால் பண்ணுறேன். தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. இந்த இடத்துல வர பாம்பு சைலண்டாகவே போகலாம். மேலே சவுண்டு கேட்குது கைஸ். கேட்குதா உங்களுக்கு? ஏதோ கையில் கட்டை வச்சிருக்கு, மேலே ஓட்டுறானுங்க. என்னை தான் தேடுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வெளில ஓடிட்டேன் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அங்கே வெளியே ஓடி போய்ட்டு இப்போ வந்து லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். நிலாவோட வெளிச்சம் லைட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த இருட்டில் வந்து கண்ணு தெரியுது. ஆனால் அந்தளவுக்கு தெரியல. கண்டிப்பாக அவனுங்க வந்து லைட் இல்லாமல் அவங்களால சர்வே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அவனுங்க வந்து லைட்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லைட்டு யூஸ் பண்ணாமல் போகிறது தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு சேஃப்டி. பக்கத்தில் இருக்கானுங்க போலக்கு. மேலே இருக்கானுங்க.
வெளியே இருக்கிறேன். Oh my God. Something இது எரியுதாங்க. கொளுத்துறாங்க. வெளியே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இது என்ன சிக்னல் தெரியலையே. இவ்வளோ நேரம் விசில் சவுண்டு கொடுத்து சிக்னல் கொடுத்தானுங்க. இப்போ என்னன்னா சம்திங் எதோ எரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பார்த்தேன் நான். இப்போ இங்கே எதோ எரிக்கிறாங்க. எதோ சிக்னல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், பக்கத்து ரூமில் தான் இருக்கான். இந்த ரூமில் தான் இருக்கான். ஒரு ஆள் இல்லை, 2 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல வேறு அந்த நெருப்பு வேறு வந்து அதிகமாகிட்டே இருக்கு. சம்திங் ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். என் பின்னாடி ஒருத்தன் இருக்கான், முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான். இந்த ரூம்குள்ளே இருக்கும் தான் லைட்டை ஆன் பண்ணோம். கைஸ், இந்த இடத்துல இப்போ லைட் எரிஞ்சது. நெக்ஸ்ட் சிக்னல் கொடுக்கலாம்.
யாருக்குமே இப்போ நான் இங்கே இருக்கிறது கண்டிப்பாக தெரியாது. கண்டிப்பாக அவங்க வந்து எப்படி எனக்கு கெஸ் பண்ணாங்கன்னு தெரியல. சின்ன சின்ன சவுண்டு வச்சா இல்லை இங்கே இருக்கிறவங்க ஏதாவது சிக்னல் கொடுத்தாங்களான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. Oh my god. என்ன இது? கைஸ், எனக்கு கண்டிப்பாக வந்து நான் ஒரு ஆளால் என்னால் சர்வே பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த இடத்துல நான் வீடியோ தான் முடிக்கிறேன். உங்களுக்கு நைட் விஷன் தெரியுமான்னு தெரில, நான் காட்டுறேன். அந்த நெருப்பு சொன்னேன்ல, அந்த நெருப்புக்கிட்ட இப்போ 3 பேர் இருக்கிறாங்க பாருங்களா, தெரியுதா? கண்டிப்பாக இந்த இடத்துல என்னால் ஒரு ஆளால் சர்வை பண்ண முடியாது. அடுத்து இந்த இடத்துக்கு வேறு யார் கூடயாவது வந்து கண்டிப்பாக இந்த இடத்த கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.